தமிழக வாக்காளர் பட்டியலிலிருந்து 77 லட்சம் பேர் நீக்கப்பட வாய்ப்பிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியை பார்க்கிறோம். இறந்தவர்கள் வேறு இடத்திற்கு மாறியோர் இரட்டை பதிவு என்று கிட்டத்தட்ட 77 லட்சம் பேர் நீக்கப்பட வாய்ப்பிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. எஸ்ஐஆர் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வரக்கூடிய நிலையில் தமிழக வாக்காளர் பட்டியலில் இருந்து 77 லட்சம் பேர் நீக்கப்பட வாய்ப்பிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியை பார்க்கிறோம். இறந்தவர்கள் வேறு இடத்திற்கு மாறியோர் இரட்டை பதிவு என்று கிட்டத்தட்ட 77 லட்சம் பேர் தமிழக வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கப்பட வாய்ப்பிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் ரமேஷ். ரமேஷ், சென்னையில் மட்டும் கிட்டத்தட்ட 10,40,000 பேர் நீக்கப்பட வாய்ப்பிருப்பதாகவும் தமிழகத்தில் மொத்தமாக 77 லட்சம் பேர் நீக்கப்பட வாய்ப்பிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. தற்போது இந்திய தேர்தல் ஆணைய இணையதளத்தில் தற்போது வரை எஸ்ஐஆர் பணிகள் எவ்வளவு நடைபெற்றிருக்கிறது என்ற விவரம் வெளியாகிருக்கிறது. தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய மாவட்டங்கள்ல இருக்கக்கூடிய 234 சட்டமன்ற தொகுதிகளுக்கான விவரம் வெளியாகிருக்கிறது. அதுல பாத்தீங்கன்னா எவ்வளவு பேர் ஃபார்ம்ஸ் திருப்பி கொடுத்திருக்காங்க, அதாவது ஷிஃப்ட் ஆனவங்க எத்தனை பேரு, அதே போல இறந்தவர்கள் எத்தனை பேரு அப்படின்ற எல்லா விவரமும் அதுல இருக்கு. அதன்படி பாத்தீங்கன்னா நிறைய பேர் ஷிஃப்ட் ஆயிட்டாங்க, நிரந்தரமாக ஷிஃப்ட் ஆயிட்டாங்க. அதே போல டபுள் என்ட்ரி பாத்தீங்கன்னா ஒரு 3 லட்சம் பேருக்கு மேல இருக்காங்க. எனவே இதையெல்லாம் பார்க்கும்போது கிட்டத்தட்ட 70 லட்சம் பேர் வரை தற்போது வரை நீக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஆனால் வரைவு வாக்காளர் பட்டியல் 16ஆம் தேதி தான் வெளியாகும். எனவே அப்போது வரை தற்போது வாய்ப்பு இருக்கிறது. வாய்ப்பு உள்ளவர்கள் ஏற்கனவே ஃபார்ம் சப்மிட் பண்ணாதவங்க, தகவலை தராதவங்க எல்லாம் போய் இப்பயே கொடுத்தா கூட அவருடைய பேர் சேர்க்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அது மட்டும் இல்லாம 16ஆம் தேதிக்கு பிறகு வாக்காளர் பட்டியலில் பெயர் இல்லாதவர்கள் புதிதாக ஃபார்ம் 6 என்று சொல்லக்கூடிய வாக்காளர் பட்டியல் புதிதாக சேர்வதற்கான விண்ணப்பம் கொடுக்கப்படும். அது கிட்டத்தட்ட 1 மாதம் கொடுப்பார்கள். அந்த விண்ணப்பத்தை பெற்று அவர்கள் வாக்காளர்கள் ஆகலாம். தற்போது வரை இந்த வாக்காளர் பட்டியலை சுத்தப்படுத்தக்கூடிய பணியை தேர்தல் ஆணையம் செய்து வருகிறது. கடந்த 20 ஆண்டுகளாக இந்த எஸ்ஐஆர் நடைபெறாததால் நிறைய இறந்தவர்கள் பெயர்கள் நீக்கப்படாத இருக்கிறதுனால தமிழகத்துல இன்றைய டிசம்பர் 1ஆம் தேதி நிலவரப்படி இந்த 77 லட்சம் பேர் நீக்கப்பட்டதற்கு வாய்ப்பு இருப்பதாக தகவல் வெளியாகிருக்கிறது. இதை அனைத்து அரசியல் கட்சிகளுடைய பிஎல்ஏக்களும் கண்காணித்து அவரவர்கள் முறையிடலாம் எனவும் தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கிறது. கார்த்திகா, ரமேஷ், கிட்டத்தட்ட 77 லட்சம் பேர் நீக்கப்படுவார்கள் அப்படிங்கிற சூழல் இருக்கக்கூடிய பட்சத்துல எந்தெந்த கேட்டகரியில எவ்வளவு பேர் நீக்கப்படுவாங்க அப்படிங்கிற தகவல் வெளியாயிருக்கா? நிச்சயமாக அது பார்த்தீர்கள் என்று சொன்னால் அந்த விவரம் வெளியாகி இருக்கிறது. அதாவது இந்த இறந்தவர்கள் பட்டியல் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா பல லட்சம் பேர் இருக்கிறார்கள். அதே போல டபுள் என்ட்ரி என்று சொல்லக்கூடியவர்களும் அதிக அளவில் இருக்கிறார்கள். அதாவது சென்னையிலும் ஒரு ஓட்டுக்கும் மதுரையிலும் ஒரு ஓட்டுக்கும் அது போன்று இருக்கக்கூடியவர்களும் தற்போது மாற்றப்பட்டிருக்கிறார்கள். அதே போல நிரந்தரமாக ஷிஃப்ட் ஆனவர்கள், குறிப்பாக நம்ம தேர்தல் அதிகாரிகிட்ட பேசும்போது துறைமுகம் தொகுதியில நிறைய பேர் ஒரு காலத்துல 2002ல கடையா இருந்திருக்கும், அங்க மேல வீடு வச்சிருந்திருப்பாரு. இப்ப என்ன பண்றாரு, அந்த கடையில மேல குடோனை மாத்திட்டு அவர் வேற ஒரு இடத்துக்கு குடிபெயர்ந்ததுனால அதே இடத்துல வாக்காளர்கள் பெயர் இருக்கிறது. எனவே அந்த பெயரெல்லாம் நீக்கப்படும் எனவும் அவர் எங்கே வசிக்கிறாரோ அந்த இடத்தில் மட்டும்தான் வாக்காளராக இருக்க முடியும் என்றும் சொல்கிறார்கள். அதே போல வேளச்சேரி சட்டமன்ற தொகுதியிலும் கிட்டத்தட்ட 50,000க்கும் அதிகமான வாக்காளர்கள் நிறைய இடத்துக்கு இடம் மாறி இருக்கிறார்கள். எனவே அந்த வாக்காளர்களும் பெயரும் நீக்கப்படும் என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கிறார்கள். எஸ்ஐஆர் படிவங்களை சமர்ப்பிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட டிசம்பர் 11 வரை அவகாசம் இருக்கு அப்படி இல்லையா? அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல இந்த கணக்குகள்ல மாற்றம் வர வாய்ப்பு இருக்கா? நிச்சயமாக மாற்றம் வர வாய்ப்பு இருக்கிறது. நிறைய பேர் இந்த மழை காரணமாக எஸ்ஐஆர் விண்ணப்பங்களை பூர்த்தி செய்து கொடுக்காமல் இருக்கிறார்கள். எனவே அந்த விண்ணப்பங்கள் கொடுக்கும் பட்சத்தில் 11ஆம் தேதி அடுத்த வாரம் வியாழக்கிழமை வரை நேரம் இருக்கிறது. எனவே அவர்கள் கொடுக்கலாம். அதற்கு பிறகு இந்த டேட்டாஸ் எல்லாம் என்ட்ரி இன்னமும் நிறைய இடத்துல பண்ணாம இருக்காங்க. அதிகாரிகள் எல்லாம் பிஓலோக்கெல்லாம் மழை பணியில இருக்கிறதுனால அவர்கள் டேட்டாவை என்ட்ரி பண்ணாம இருக்காங்க. அதையெல்லாம் இணைக்கும் பட்சத்தில் வரைவு வாக்காளர் பட்டியலை இந்திய தேர்தல் ஆணையம் வரக்கூடிய 16ஆம் தேதி வெளியிடுகிறது. அப்போதற்குள் இந்த நம்பர்ஸ் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. குறைஞ்சபட்சம் 50 லட்சம் பேர் தமிழகத்தில் நீக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதையெல்லாம் இறந்தவர்கள் பட்டியல், டபுள் என்ட்ரி என்பன போன்ற விஷயங்கள். அதற்கு பிறகு புதிய வாக்காளர்கள் நிறைய பேர் சேர விரும்பினால் 16ஆம் தேதிக்கு பிறகு ஃபார்ம் 6 என்று சொல்லக்கூடிய விண்ணப்பம் 6ஐ பூர்த்தி செய்து கொடுத்தால் அவர்கள் விசாரணை செய்யப்பட்டு இறுதி வாக்காளர் பட்டியல் பிப்ரவரி மாதம் 2026 வெளியாகும். அப்போது அவர்கள் பட்டியலில் இடம்பெறுவார்கள். அவர்கள் கட்டாயமாக அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் வாக்களிக்கலாம். கார்த்திகா.